சுத்தி வளைச்சி அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் கழுகு கூட்டங்கள் பருந்து கூட்டங்களாக என்ன மேல் பாய்கிறார்கள்னு இப்படி பாயக்கூடியவர்கள் கையில் அதிகாரம் இருக்கும் ஒரு பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய செயல் தந்திரங்களை சொல்லலாமா கமுக்கமாக செய்யணுமா நீங்க சொல்லுங்க. அதனால அவர்கள் கமுக்கமாக தான் வேலை செய்வாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தனித்தே போட்டிட்டாலும் அவர் எத்தனை சதவீதம் வாக்குகள் அப்படின்றது பெற வாய்ப்பு இருக்கு சார் ஒரு கணிப்பா நம்ம சொல்லுவோம். மற்றவங்க பேசுறாங்கல்ல, திமுக சார்பு ஊடகங்கள் இணைய ஊடகங்கள்லாம் இருக்கு. அதுல மண்டல பொறுப்பாளர்கள்லாம் கூட்டி முதலமைச்சர் சொன்னாரு, பெண் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் ஒரு சர்வே எடுத்தார்கள், அந்த சர்வே படி என்ன ஓவராலா 18 விழுக்காடு தான் வரும் விஜய்க்கு என்றாக முதலமைச்சர் பேசினார் என்று வந்தது. முதலமைச்சர் பேசினார் ஒரு ரகசிய கூட்டத்தில் என்பது வெளியே வருதுன்னா ரொம்ப பெரிய வார்த்தை. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அதையே 18 விழுக்காடு இருக்குது விஜய்க்கு என்று சொல்றாரு. இப்படி பிறர் தான் விஜய்க்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர என்ன எங்களுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லல.